ஒரு உரையாற்ற இருக்கிறார். ஜெகதீஷ்குமார். ஆம், நன்றி ராஜா. நண்பர்களுக்கு வணக்கம். மா நவீன் அவர்களுக்கு வணக்கம். சில ஆண்டுகள் முன்பே நான் வந்து நவீனுடைய மண்டை ஓடி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பை வாசிச்சிருக்கேன். அப்புறம் ஷிகண்டி அப்படிங்கிற நாவல் வாசிச்சிருக்கேன். மலர்விழி ரொம்ப அருமையான ஒரு பார்வையை வந்து வச்சாங்க. ஷிகண்டி வாசித்தப்போ நான் வந்து ரொம்ப பிரமிச்சு போனேன் அந்த எழுத்துல. எனக்கு வந்து மலேசிய எழுத்து அவ்வளவா அறிமுகம் அல்ல. நான் முதல்ல படித்த வாசித்த மலேசியாவிலிருந்து எழுதப்பட்ட அந்த எழுத்து வந்து நவீனுடையதுதான். ஜாஜா சொன்ன மாதிரியே வந்து அவர் வந்து மலேசியாவுக்கு மட்டும் உரித்த எழுத்தாளர் கிடையாது. அவர் வந்து தமிழ் உலகத்துக்கு உரித்த எழுத்தாளருங்கிறது அந்த படைப்புலேயே எனக்கு தெரிஞ்சுது. இந்த நிகழ்வுக்காக நான் முதல்ல பேச்சு நாவல் தான் வாசிக்கணும்னு கையில் எடுத்தேன். நான் இது வரைக்கும் வாசிக்கல. சரி, இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அந்த நாவலை வாசிக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். ரொம்ப சிலிர்ப்பா இருந்தது அது கொடுத்த அனுபவம். முதல் 10-15 பக்கங்களே வந்து ஒரு சிலிர்ப்பான ஒரு அனுபவமா இருந்தது. சொல்லப்போனா அந்த கதையினுடைய முதல் பகுதி வந்து தமிழ்நாட்டில் நிகழ்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு அந்த ஜெயமோகனுடைய படுகை சிறுகதையை படித்தப்போ ஏற்பட்ட அந்த சிலிர்ப்பு வந்து அந்த பேச்சு நாவலுடைய முதல் சில பக்கங்கள்ல இருந்தது. அதுல இருந்து வெளியே இழுத்து சௌந்தரனா வந்து இல்ல நீ சிறுகதையை பத்தி பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால அவருடைய வேப்டியான்கிற சிறுகதை தொகுப்பை வந்து கையில எடுத்தேன். 8 சிறுகதை தொகுப்புகள் கொண்ட 8 சிறுகதைகள் கொண்ட தொகுப்பு இது. எல்லா கதைகளையும் பற்றியும் என்னால பேச முடியுமான்னு தெரியல. ஒரு எழுத்தாளராக மா நவீன் அவர்கள் கொள்ளக்கூடிய தீவிரத்தின் மீதும் அவருடைய இலக்கிய செயல்பாடுகள் மீதும் எனக்கு ரொம்ப பெரிய மதிப்பும் பிரேமையும் எப்போதுமே இருந்திருக்கு. அதே போல நல்ல சிறுகதைகள் வாசிக்கணும்னா வல்லினத்துக்கு போனா போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு அந்த அந்த இதழ் கொடுத்துருக்கு. அந்த இதழ்ல என்னோட ஒரு கதையை வந்திருக்குங்கிறது எனக்கு ஒரு பெருமை தான். நல்ல எழுத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஜார்ஜ் ஆர்வெல் அவருடைய புகழ்பெற்ற ஒரு கருத்து உண்டு. குட் ப்ரோஸ் இஸ் அ விண்டோ பேன், குட் ப்ரோஸ் இஸ் லைக் அ விண்டோ பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நல்ல எழுத்துங்கிறது தெளிவாகவும் தீர்க்கமாகவும் நேரடியாகவும் துல்லியமாகவும் ஒரு கண்ணாடி சாளரம் போல ஊடுருவும் தன்மை உடையவதாகவும் இருக்கணும் அப்படின்னு ஜார்ஜ் ஆர்வெல் சொல்லுவார். நவீனோட எழுத்து அந்த மாதிரி தான். நான் அவருடைய நாவல்களையும் அவருடைய சிறுகதைகளையும் படித்தோன்னா எனக்கு ஏற்பட்ட எண்ணம் வந்து அதுதான் ஏற்பட்டது. அவருடைய மொழியில எந்த விதமான பாசாங்கும் இருக்காது. நான் வந்து நான் ஒரு இலக்கிய ஒரு பெரிய படைப்பை உருவாக்க போகிறேங்கிற பாசாங்கு இல்லாம மிக எளிய மொழியில நேரடியாக அருகில் இருக்கிற ஒரு நண்பனுக்கு தன்னுடைய கதைகளை பகிர்ந்து கொள்வதனாலதான் அவருடைய எழுத்து இருக்கும். நான் சிறுகதைகளை பற்றி பேசுறதுனால ஒரு சிறுகதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சில மேற்கோள்கள் எனக்கு நான் தேடினேன். அதுல வந்து ஒரு மேற்கோள் என்பது, ஒரு நிலத்தில் உருவாகும் கதை அங்கு புழங்கும் சொற்களால் அடையாளம் பெறுவதல்ல, அந்த நிலத்தின் ஆன்மாவை உள்வாங்குவதால் உருவாவது. இக்கதை இங்கு மட்டுமே நடக்க முடியும் என்று உணர்த்துவது. இந்த மேற்கோளை சொன்னவர் மா நவீன் தான். அவர் வந்து அண்மையில நீலி இதழில் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் லதாவுடைய சிறுகதைகளை குறித்து. அதை வாசிக்கும் போது எனக்கு இந்த இந்த மேற்கோள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்மளை போன்ற புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் வந்து எழுதும் போது நீங்க வந்து அமெரிக்கால இருக்கீங்க, அமெரிக்க வாழ்க்கை குறித்து எழுதுங்கன்னா ஒரு 4-5 ஜார்கனை உள்ள போட்டு ஒரு படைப்பை உருவாக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு தவறு அப்படிங்கிறது அந்த மேற்கோள் மூலமா தெரிஞ்சுது. அவருடைய படைப்புகளும் அதற்கான எடுத்துக்காட்டா தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு மேற்கோள், ஒரு கடலினுடைய உக்கிரமான சிறு துளி மூலம் முழு கடலையும் புரிந்து கொள்ள வைப்பதுதான் நவீன சிறுகதை அப்படிங்கிறது ஒரு மேற்கோள். இதை சொன்னவரும் மா நவீன் தான். அவருடைய கதைகளை வாசிக்கும் போது ஒரு கொந்தளிக்கக்கூடிய ஒரு கடலினுடைய உக்கிரம் வந்து நமக்கு தெரியுது. அப்புறம் ஜெயமோகனுடைய ஒரு கருத்து உண்டு சிறுகதைகளை பற்றி. சிறுகதை என்பது தன்னுடைய முடிவிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய திறப்பை அல்லது புதிய பரிணாமத்தை நிகழ்த்தி அங்கிருந்து சிறகு விரித்து மேலெழுந்து போகணும் அப்படின்னு. நவீனுடைய சிறுகதைகள் எல்லாமே இந்த இந்த சிறப்புகளை கொண்டிருக்கிறது. அவர்கிட்ட வந்து அவர் கதையை படிச்சா மலேசிய தமிழர்களுடைய வாழ்வு, அதனுடைய பண்பாடு, அங்கு வாழ்கிற பல்வேறு இனக்குழுக்கள் தங்களோட எப்படி தொடர்பு கொள்கிறார்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
ஆனா பிரதானமா நவீன் என்பவர் ஒரு கதை சொல்லி தான். அவர் நமக்கு வந்து அழகா உட்காந்து ஒரு கதையை சொல்லும்போது நமக்கு வந்து சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். எனக்கு வந்து மலேசியா பத்தி எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்லை. தஸ்தாவஸ்கி நான் வாசிக்கணும்னா ரஷ்யா வரலாறு தெரிஞ்சுட்டு போய் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது போலதான் நவீனுக்கும் அந்த அந்த அஹ், இது நவீனுக்கும் பொருந்தும். இப்ப நான் வந்து எல்லா கதைகளையும் பற்றி சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா அந்த தொகுப்புல இருக்கக்கூடிய சில கதைகள், நகம் அப்படிங்கிற கதையில துவங்கலான்னு இருக்கிறேன். இந்த நகம்ங்கிற கதை வந்து வளர்மதிங்கிற பெண்ணை பற்றினது. அவங்க அம்மா வந்து அஹ், ஏதோ ஒரு காரணத்தால விட்டு போயிடுறாங்க அவங்கள. அவனுக்கு ஒரு சின்ன தம்பி ஒருத்தர் இருக்கான், போயின்னு. அந்த கேரக்டர் தான் ஐ திங்க் பேச்சிலையும் வருதுன்னு நினைக்கிறேன். அவ வந்து தன் குடும்பத்தை, அப்பா இறந்துடுறாரு, தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை, பையன் தம்பியையும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அந்த ஒரு கம்பவுண்ட் லாமா அவங்க என்பவனுடைய அந்த குடியிருப்புல அவங்க இருக்கிறாங்க. கப்பலாங்கிறவன் தான் அந்த ஓனர். அவளுக்கு வாடகை கொடுக்க முடியல அவளால. எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறா, என்னென்னமோ பண்ணி பார்க்குறா, முடியல. இது நடக்கிறது வந்து அங்கே பேய் மாதம் அப்படின்னு ஒரு மலேசியாவில் நடக்கக்கூடிய ஒரு பேய் மாதம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நடக்குது. இவ வந்து வாடகை கொடுக்கணும்னா துணி தைச்சு வாடகை கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றோம். ஆனா அது அவ தைக்கிற நேரம் போக சாப்பாட்டுக்கே சரியா இருக்கு அந்த வேலை. அதனால வந்து அந்த கப்பலாங்கிறவன் வந்து சொல்றான், நீ வந்து வாடகை கொடுக்கணும்னா உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீ வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த குடியிருப்புல இருக்கக்கூடிய கழிப்பறைகளில இருந்து மலம் அள்ளி கொடு, உனக்கு வந்து வாடகைக்கான பணம் வந்துரும்னு. இவ இந்த வளர்மதிக்கு வந்து தன்னுடைய அம்மாவை போன்ற ஒரு அழகான அழகு, தன் அம்மாவின் அழகு போன்றே தன்னுடைய அழகு மேலும் ஒரு பெரிய பிரேமை, தன்னுடைய நகங்கள் மேல அவளுக்கு ஒரு பெரிய பிரேமை. எப்பவுமே ஒரு கனவுல அவளுக்கு ஒரு பெண் வருவா. அந்த பெண்ணுடைய அழகின் மேல அவளுக்கு ஒரு பெரிய ஒரு பிரேமை இருக்கும். இதை இந்த சொன்னோடனே அவளுக்கு குமட்டிக்கிட்டு வருது, வாந்தி எடுக்கிறா. இப்படி ஒரு வேலையை செய்ய சொல்றானே இவன் அப்படின்னு. ஆனா வேற வழி இல்லை. இந்த பேய் மாதத்தினுடைய இறுதி கால அந்த ஒரு வார கூத்து நடக்குது. 6வது நாள் கூத்துல எந்த வித வேற வழியும் தெரியாம அவங்ககிட்ட ஒத்துக்கிறான், நான் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்ப அவன் ரப்பர் கிளவுஸை கொடுத்து, நீ இதை போடு, இதுல தான் நீ அள்ளணும் அப்படின்னு சொல்றான். ரப்பர் கிளவுஸ் போடும்போது நகம் கிழிச்சிருது. கிழிச்சோடனே நீ நகத்தை வெட்டிட்டு தான் இந்த வேலைக்கெல்லாம் போகணும்னு. அவளுக்கு நகத்தை வெட்டுறதுக்கு முடியல. அதுல ஒரு அழகான ஒரு வரி ஒண்ணு போட்டிருப்பாரு. தன் வாழ்வின் அருவெருப்பை சூடிக்கொள்ளும் ஒரு நாளில் தன்னிடம் உள்ள ஒரு மகத்தான உடைமையை இழப்பது அவளுக்கு கடும் மனவலியை கொடுக்கிறது அப்படின்னு. அந்த அவ வந்து இந்த நகத்தை இழக்க மனமில்லாம இருக்கா. கடைசியில வேற வழி இல்லாம சரி நான் ஒத்துக்கிறேங்கிறா. அடுத்த நாள் கூத்து நடக்குது. அந்த கூத்து வந்து ஒரு கதை. சீன பேரரசனுடைய கடைசி பேரரசு குயிங் முடிவுக்கு வருது. அங்க வந்து பேரரசனுடைய சார்பாக பேரரசி வந்து அறிவிக்க வரா. அவ வந்து அந்த கூத்து நடக்கும்போது முதல் இருக்கையெல்லாம் காலியா இருக்கு. அவங்களுடைய மூதாதையர்களுடைய ஆன்மாக்கள் வந்து அமர்வதற்காக அந்த முதல் இருக்கைகள்லாம் காலியா இருக்கு. அந்த பேரரசி வரும் பொழுது அவருடைய கிரீடம் கழட்டப்படுகிறது. அரசி கதறி அழறா, தன்னுடைய பேரரசு தன்னை விட்டு போகுதுன்னு. அங்க பெண்ஹூ நரம்பு கருவின்னு ஒண்ணு ஒலிக்கிறதா எழுதியிருப்பாரு அவரு. அப்போ வந்து ராணி சொல்றா, நகம் என்பது அதிகாரத்தின் குறியீடு. இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ராணியான நான் தங்கத்தால் ஆன கவசத்தை அணிந்தவன். நகம் ராணிகளை வேலை செய்ய விடுவதில்லை. நகங்களை காப்பதே ராணிகளின் அதிகாரத்தை காப்பதுமாகிறது. இனி எனக்கு நகக்கவசம் தேவையில்லை அப்படின்னு அதை கழட்டி போடுறான். அங்க பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. மக்கள்லாம் கொந்தளிச்சு அழுறாங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது அந்த இடத்துல. அந்த கப்பலாங்கிற அந்த வீட்டு ஓனர் அவளை வந்து மலம் அள்ளக்கூடிய அந்த வேலையை சொல்லி வற்புறுத்தின ஓனர், நீ போய் 4 பேர்கிட்ட படுத்து சம்பாதிச்சு எனக்கு வாடகை கொடு என்று கேவலமாக இழிவாக அவளை பேசின அந்த முதலாளி அந்த கீழே விழுந்த நகங்களை எடுத்து அவ கையில மாட்டி விடுறான். ஒரு மிகப்பெரிய ஒரு குறியீடா அந்த இடத்துல இருக்கு. இந்த கதையில வந்து அவன் எடுத்த இந்த நகத்தை அவன் மாட்டி விட்டுருக்கலைனாலும் வளர்மதி என்பவள் தான் மகாராணி என்று கண்டுகொண்ட அந்த தருணம் வந்து மிக அழகாக அந்த இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பெண்ணுமே தன்னை பொறுத்தவரை தன்னுடைய உலகத்துல அவ மகாராணி தான்.
அவளுக்குன்னு ஒரு பேரரசுன்னு தனியா அமையணும் இல்லை. 10க்கு 10 ரூம்ல அதுல கால்வாசி தட்டி அடைச்சு உள்ள வாடகைக்கு குடியிருந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் அவன் மகாராணி தான். அவகிட்ட இருந்து நம்மளால பறிக்கவே முடியாத ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்த வந்து எந்த விதமான துன்பமோ துயரமோ பறித்து விட முடியாது. ஆண்களால் புரிந்து கொள்ளவே முடியாத அந்த இடத்தை தொடர்றதுக்கு தான் ஒவ்வொரு எழுத்தாளனும் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த ஒரு ஒரு அற்புதமான ஒரு மாய தருணம் வந்து இந்த நகம் கதையில நிகழ்ந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். வேக வேகமா இன்னொரு கதையும் சொல்ல முயற்சி பண்றேன். வைரம் அப்படிங்கிற கதை. இந்த விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் குழுல வந்து மாணவியினுடைய சிறுகதைகள் நாவல்கள் பற்றி கடந்த மாதம் முழுக்க நாங்க வந்து நான் சொல்ல முடியாது, நான் பெருசா கலந்துக்கல. ஆனா நண்பர்கள் எல்லாரும் அதை வாசிச்சு மிக மிக ஆழமான ஒரு விரிவா கட்டுரைகளை எழுதியிருக்கிறாங்க. இதழ்களில் கூட கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. பிரசாத் வெங்கட் வந்து வைரம் அப்படிங்கிற சிறுகதை பத்தி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிவ்யூ எழுதியிருந்தாரு. எனக்கு அந்த அவருடைய ரிவ்யூ படிச்சு நான் இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு அருமையா இருந்தது அது. இருந்தாலும் நான் வந்து முயற்சி பண்றேன். அந்த வைரம் கதை வந்து மேலோட்டமா நம்ம படிச்சு பார்க்கும்போது இது வர்க்க பேதத்தை பேசுகிறது அப்படின்னு ஒரு எளிமையான ஒரு வரையறை கொடுத்துடலாம். ஆனா அந்த வரையறை வந்து இந்த கதைக்கு செய்யற நியாயமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு வகையில எல்லா கதைகளுமே நீதி கடைசியில ஒரு நீதி இருக்கத்தான் செய்யும். ஆனா ஒரு கலைப்படைப்பு என்பது அது தரக்கூடிய நீதி என்பது ரொம்ப தனித்துவமானது. அது ஒரு மேலான ஒரு கலைப்படைப்பு. அது வந்து அந்த கலைப்படைப்புக்குள்ள பயணம் செய்பவனை மேலும் சிந்திக்க வைக்கும் திறன் கொண்டதா இருக்கும். அவனது அடிப்படையே மாற்றக்கூடிய ஒரு திறனுடையதா இருக்கும். இந்த கதையில வந்து 2 சின்ன பசங்க, லக்ஷ்மணன் குமாரசாமி. லக்ஷ்மணன் ஏழை வீட்டு பையன், குமாரசாமி பணக்கார வீட்டு பையன். இவங்க 2 பேரும் வந்து ஃபெர்ராங் தோட்டம் அப்படிங்கிற ஒரு தோட்டத்துல வசிச்சு வர்றாங்க. தமிழர்கள்னு புரிஞ்சுக்கலாம் பேரை வச்சே. 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த குமாரசாமி பணக்காரன் மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியும் கூட. இந்த லக்ஷ்மணன் என்ன நினைக்கிறான்னா, தன் அப்பா வந்து தனக்கு செஞ்சதுலயே ரொம்ப உருப்படியான ஒரு காரியம் என்னன்னா லக்ஷ்மணன் பேர் வச்சதுதான். ஏன் அப்படின்னா எல்கேன்னு அந்த அகர வரிசைப்படி மாணவர்களை உட்கார வைக்கும்போது குமாரசாமி பின்னாடி இவர் உட்கார்றாரு. அதனால குமாரசாமி எழுதக்கூடிய அந்த தேர்வுலாம் எழுதி இவர் பாஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா இவருக்கு வந்து அவ்வளவா படிப்பு வர்றதில்லை. லக்ஷ்மணனுக்கு ஏழையாவும் இருக்காரு, படிப்பும் வர்றதில்லை. அதனால வந்து அவன்கிட்டயே வந்து அவங்க அப்பா வந்து டியூஷனுக்கு அனுப்புறாரு. ஏன்னா வெளியில அனுப்புனா காசு அதிகமாகும் அப்படிங்கிறதுனால. இந்த குமாரசாமி வந்து ரொம்ப தன்னை ஒரு டீச்சர் மாதிரி ரொம்ப ரொம்ப பந்தா பண்ணிட்டு எல்லாத்தையும் அடிமை மாதிரி நடத்தி வேலையெல்லாம் வாங்க ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் போயிடுறாங்க. ஆனா இந்த பையன் மட்டும், லக்ஷ்மணன் மட்டும் கூடவே இருக்கான். அதுல இன்னும் 2 பசங்க வந்து சேர்றாங்க, மாடசாமி காந்தன் 2 பசங்க. அதுல ஒருத்தர் கோலி குண்டு எடுத்துட்டு வரான் கையில. சரி படிச்சு முடிச்சுட்டு எல்லாம் விளையாடலாம் அப்படின்னு. எல்லாம் சின்ன பசங்க கதை தான். எனக்கு அவர் எழுதினோன்னே அந்த குண்டுக்குள்ள கருப்பு இதழ்கள், அதாவது மஞ்சள் இதழ், நீல வண்ண இதழ்கள்லாம் பூத்து இருக்குன்னு எழுதினோன்னே எனக்கு என்னுடைய சிறு வயதுல நான் வந்து கோலி குண்டு ஆடினேன். தெரு சிறுவர்களோட கோலி குண்டு ஆடி தாத்தாட்ட அடி வாங்கின நிகழ்வுகள்லாம் ஞாபகம் வந்தது. அதுல இன்னொன்னு எழுதியிருப்பாரு. அவன் குமாரசாமி பாடம் எடுத்து கொண்டிருக்கும் போது மாடசாமியினுடைய பாக்கெட்ல இருந்த கோலி குண்டுகள்லாம் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து கிறுக்குன்னு ஒரு சத்தம் வரும் அப்படின்னு. அது எங்கேயோ போய் தொடுது நம்மளுடைய நினைவுகளை, நம்மளுடைய பால்ய வயது நினைவுகளை வந்து அந்த சில வரிகள் தொடும்போது புனைவனுடைய உச்சமா இதை நான் வந்து கருதுறேன். இப்போ எல்லாம் படிப்புல பெரிய புலியா இருக்கக்கூடிய குமாரசாமிக்கு குண்டு விளையாட வர மாட்டேங்குது. அதனால ரொம்ப கோவப்பட்டு அவன் தோக்கும்போது, நீ வெளியே போ, நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னா, என் வீட்டுல இருந்து என்னையே வெளியே போக சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப அரகண்டா கேட்கறான். அப்புறம் குண்டெல்லாம் புதர்ல தூக்கி வீசிட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறான். அந்த பசங்க போயிடுறாங்க. ஆனா லக்ஷ்மணன் மட்டும் அவன் கூடவே இருக்கான், திருப்பி படிச்சுட்டே இருக்கான். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு குமாரசாமியே பேச்ச ஆரம்பிக்கிறான், குண்டு விளையாடலாமா அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து போய் வெள்ளியில இருக்கக்கூடிய ஒரு குண்டு, அவங்க பணக்காரங்க, அவங்க கிட்ட வெள்ளியில குண்டு இருக்கிறது ஆச்சரியம் இல்லை, எடுத்து வந்து விளையாண்டா இந்த மாதிரி கோலியில தான் விளையாடணும் அப்படின்னு சொல்றான். அப்போ லக்ஷ்மணன், நீ போய் இந்த கோலியை கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு லக்ஷ்மண் போய் நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்டா அந்த மாதிரி ஒரு கோலியே இல்லை. அப்புறம் ஒரு 3 வாரம் கழிச்சு ஒரு கோலி குண்டை கொண்டு வரான். இது எங்க வீட்டிலேயே இருந்தது அப்படின்னு. அதை பார்க்கும்போது உள்ள கருப்பு இதழ் இருக்கு. என்ன இப்படி ஒரு கோலி குண்டு இருக்கு, நீ வெள்ளி கோலி குண்டு தானே கொண்டு வரணும் அப்படின்னு அவன் கேட்டானோ. இல்ல இது ஒரு ஸ்பெஷலான கோலி குண்டுன்னு அதுல லைட் அடிச்சு காட்டுறான். அப்ப அது வந்து ஒரு தீச்சுடர் எரியுது உள்ள.
அப்போ ரொம்ப ஆச்சரியம். குமாரசாமிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போ ஒரு கேள்வி கேட்பான், இது எப்படி உன்கிட்ட வந்தது அப்படின்னு கேட்பான். இது எங்க அம்மா கிட்ட இருந்தது. அவன் அம்மாவுக்கு எப்படி வந்தது? எங்க அப்பா கொடுத்தாரு. உங்க அப்பா என்ன திருடினாரா அப்படின்னு கேட்பான். இல்ல இல்ல அவர் ஜெயிச்சு வாங்கினாரு. ஸோ இப்போ வந்து மேலோன் கீழோன்கிற ஒரு நேரடியான ஒரு வர்க்க பேதம் வந்து எவ்வளவு ஊடுருவி இருக்கு ஒரு மனிதனுக்குள்ள அப்படிங்கிறது, ஒரு சின்ன பையனுக்குள்ள கூட ஊடுருவி இருக்குங்கிறது இந்த மாதிரியான சில சில சின்ன சின்ன வரிகளையே அவர் வந்து நமக்கு தெரிவிச்சிடுறாரு. அப்போ அந்த குமாரசாமி ஒரு சஜஷன் கொடுக்குறான். நீ வந்து நம்ம வாத்தியார் சொல்லியிருக்காருல, கறியை வந்து புதைச்சி வச்சா ரொம்ப வருஷம் கழிச்சு வைரம் ஆகும்னு, நம்ம அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணி குமாரசாமியோட அப்பா வாங்கின நிலத்துல ஒரு அரச மரத்துக்கு கீழே அதை புதைச்சிடலான்னு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ இவனை தான் புதைக்க சொல்றான். குமாரசாமி லக்ஷ்மணனா புதைக்க சொல்றான். நீ இதை புதைச்சிரு, நீயே வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஒரு கேலி சிரிப்போடும் ஒரு ஏளனமான ஒரு பார்வையோடையும் அவனை வந்து அதை புதைக்க சொல்றான். இந்த நிகழ்வு முடிந்து 50 வருடம் கழிச்சு ரொம்ப வயதானவர்களா 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. லக்ஷ்மணன் தன் பையன் கல்யாணத்துக்காக பத்திரிகை கொடுக்க வரான். அப்போ இவன் ஞாபகப்படுத்துறான், நம்ம வந்து அந்த வைரம் இருக்குல்ல அதை எடுக்கலாமா அப்படின்னு. ரொம்ப அவமானமா இருக்கு இவனுக்கு. இன்னுமே அதை வந்து ஒரு இதை வச்சு ஒரு நம்மளை கேலி பண்றானே இவன். அப்பவும் அவனை போய் லக்ஷ்மணன் வந்து நீ இந்த வைரத்தை தோண்டி எடு, இது கண்டிப்பா வைரம் ஆயிருக்கு எடுன்னு அதே கேலி சிரிப்பு, அதே ஏளனம். அப்போ வந்து அவன் தோண்ட 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 லக்ஷ்மணனுக்கு ஒரு தீவிரமான ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஒருவேளை இதை தோண்டி எடுக்கதான் நம்ம இவ்வளவு வருஷம் கழிச்சு இவனை வந்து சந்திச்சிருக்கோமோ அப்படிங்கிற ஒரு தீவிரமான உணர்வு ஏற்பட்டு வேகமா தோண்ட ஆரம்பிக்கிறான். அந்த அவனுடைய தீவிரத்தை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு அவனுடைய மனநிலையில மாற்றம் ஏற்படுது. குமாரசாமியினுடைய ஏளன சிரிப்பு சட்டுன்னு மாறி அவன் தீவிரமாயிடுறான். ஒரு சீரியஸ்னஸ் ஆகி அவனை தள்ளி விட்டுட்டு எட்டி பார்க்கறான். எட்டி பார்த்து அவசர அவசரமா அந்த குழியை மூடுறான். என்ன என்ன பார்த்த, என்ன ஏதோ மின்னின மாதிரி இருந்தது, ஏ ஸ்டூபிட், எப்படி கறி எப்படி வைரம் ஆகும் அப்படின்னு கேட்கறான். இல்லையே ஏதோ மின்னின மாதிரி நான் பார்த்தனேன்னு கேட்கறான். அப்படிலாம் உள்ள ஓல்டு மேன், இது வந்து என்னோட நிலம், நீ மூடிட்டு இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விடுறதா அந்த கதை முடியும். இதுல நான் முக்கியமா பார்க்க வேண்டியது அதுதான். அவனுக்கு வந்து வசதியான வாழ்வு இருந்தும் அறிவு கூர்மை இயல்பிலேயே இருந்தும் குமாரசாமிக்கு வந்து லக்ஷ்மணனிடத்திலும் அவன் போன்றவர்களிடத்தும் இருக்கும் ஏதோ ஒன்றை தான் எப்போதும் அடைந்து விட முடியாது அப்படிங்கிற ஒரு பதற்றம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அது அவங்க குண்டு விளையாடும் போதும் சரி, அந்த குண்டை தோண்டி எடுக்கும் போதும் சரி, இந்த வளர்மதியும் கப்பலாவுக்கும் இருக்கிற அதே உணர்வு சிக்கல்கள் தான். அதே வளர்மதியிடம் அடைய முடியாத ஒன்று கப்பலாவிடம் அத வளர்மதியிட்ட இருக்குன்னு கப்பலா நினைக்கிறது போலதான் இங்க குமாரசாமின்னு நினைக்கிறான். அந்த ஒன்று வந்து அவங்க விளையாடக்கூடிய கோலி குண்டு மாதிரி ரொம்ப எளிமையான கூட இருக்கலாம். ஆனால் என்ன பிரயத்தனம் எடுத்தாலும் லக்ஷ்மணன் போன்றவர்களிடம் இருப்பது அவனுடைய வசம் ஆகாது அப்படின்ற அறிவதில் வரக்கூடிய அந்த பதட்டம் தான் அவனுக்கு ஏற்படுது. அவை என்னென்ன என்பதை வாசகனை ஊகித்து அறிந்து கொள்ள வந்து விட்டு விடுகிறார் மாணவின். ஒருவேளை சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் தான் இருக்கக்கூடிய நிலைக்கு லக்ஷ்மணன் போன்றவர்கள் வந்துவிட்டால் சமூகத்தில் தன்னுடைய இடம் பறி போய்விடுமோ என்ற எண்ணத்தினால் வரக்கூடிய பதட்டமாக கூட அது இருக்கலாம்னு நான் நினைச்சேன். முதல்ல வைரத்தை தோண்டி எடுத்துடலாமான்னு ஏழத்துடன் அவன் கேட்கக்கூடிய அவனே இறுதியில் அது வைரமாக இருந்துவிடக் கூடுமோங்கிற பதட்டத்திலும் குழியை மூடி அவனை துரத்துறது இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையான பதற்றம் எதை குறித்தது என்ற கேள்வியை வந்து வாசகனுடைய மனத்துல எழுப்புறது. சமூகத்துல தன்னை விட கீழ் உள்ளவர்களா இருப்பவர்கள் எப்பவுமே அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற ஆவல் குமாரசாமி போல பல பேர்கிட்ட இருக்கு. அந்த ஆவல் தான் உங்க அப்பா இந்த கோழியை திருடிட்டு வந்தாரா என்று அவனை கேட்க தூண்டுதுன்னு நான் நினைக்கிறேன். நவீனின் பிற கதைகள் போலவே இந்த கதையிலையும் மலேசிய வரலாறும் தமிழனுடைய வாழ்வும் மிக அழகாக நுணுக்கமாக பதிவு பண்ணியிருக்கு. இதுல ஒரு வரி, ஒரு பேராகிராஃப் இருக்கும். மறு வருடமே தோட்டம் பெருநகரமாக புதிய பரிணாமம் எடுக்க தொடங்கிய பின் நாங்கள் கோலாலம்பூரில் அப்பாவின் அண்ணன் வசித்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்றோம் அப்படின்னு இருக்கு. அதுல அடுத்த வரி, அது இரவோடு இரவாக நடந்த மாற்றம் என்பதால் என்னால் குண்டை தோண்டி எடுக்க முடியவில்லைன்னு எழுதுறாரு. இது மிக வலி மிகுந்த ஒரு வரலாறு ஒரே ஒரு வரியில சொல்லிட்டு போயிடுறாரு. இது என்னன்னு நான் திரும்பி போய் தேடி பார்த்து படிச்சாதான் எனக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு வரியில இரவோடு இரவாக ஒரு குடும்பம் இடம் பெயர்ந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, எப்படி போகுது, எதனால அவங்க போறாங்க அப்படிங்கிற போன்ற சின்ன சின்ன நுணுக்கமான
வரலாற்று நிகழ்வுகள், அந்த தமிழர்களுடைய வாழ்வு சிக்கல்கள் அதெல்லாம் வந்து அவருடைய கதைகள்ல இருக்கு. இன்னும் நிறைய அவருடைய கதைகளை நான் பேசிட்டே போலாம். ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல இதுக்கு மேல என்னால பேச முடியுமான்னு தெரியல. ஆனா நவீனுடைய கதைகளுக்கு வந்து நான் என்றுமே ஒரு பெரிய ஒரு 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 அந்தரங்கமான ஒரு வாசகனாக இருப்பேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த அனைவருக்கும் நன்றி.